வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி திருவாதிரை ரொட்டியும் களியும் செய்ய போகிறேன். ரைஸ் மில்லில் ஈர அரிசியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ மாவை நல்லா வறுத்துக்கலாம். மாவை நல்லா வறுத்துக்கணும். கோலம் போடுற பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். கோடு போடுற அளவு வறுக்கணும். மாவு வறுத்தாச்சு எல்லாத்தையும். நல்லா இங்கே பாருங்கள், இப்படி மாவை எடுத்து இப்படி கோடு போட்டால் அப்படி வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை சலித்து எடுத்துக்கிறேன். மாவு சலித்து எடுத்தாச்சு. 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்து வச்சுக்கலாம். மண் போக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நுணுக்குன வெல்லம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் மாவு எடுத்தேன். இதில் 2 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். நம்ம நல்லா காய்ச்சி மண்ணெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டோம்னா தேவையான அளவு விட்டுக்கலாம். அதில் வெல்லம் காய்ச்சியாச்சு. இப்போ தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசம் வரும். வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் பூவை வறுத்தாச்சு போட்டுக்கிறேன். மாவில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கிளறிக்கலாம். மாவு அளந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோனி மாவில் ஊற்றி கிளறலாம். தண்ணி கொதிக்குது. மாவில் ஊற்றி கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிறேன். ஓரளவு மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகை ஆட் பண்ணலாம். 4 டம்ளர் ஊற்றுனேன். 3 டம்ளர் மாவில் ஊற்றியிருக்கேன். 1 டம்ளர் மிச்சம் வச்சுட்டேன். வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடியே வெல்லம் போட்டோம்னா மாவு வேகாது. அதனால கொஞ்சம் வெந்நீரில் மாவை கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றுறோம். வெள்ளைப்பாகு இந்த அளவு மிச்சம் இருக்குது. 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹீட்டில் மாவு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாவு தட்டிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ மாவு உருட்டி தட்டிக்கலாம். இந்த அளவு மாவு உருட்டிக்கணும். தோசைக்கல்ல போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இது நெய்யில் தான் சுடுவாங்க. இந்த ரொட்டி உடையாமல் எடுக்கணும். அதனால தான் நான் வெள்ளைப்பாகு போட்டால் விரிசல் விட்டுரும். ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் மாவை நல்லா வேக கிளறிக்கிட்டோம்னா அதில் மாவு வெந்துடும். அதுக்கப்புறம் பாகை ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி பயப்படாமல் நம்ம சுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். திருவாதிரைக்கு 7 ரொட்டி, 7 மஞ்சள், 7 வெத்தலை, 7 பாக்கு, இந்த சீவல் பாக்கு, கொட்டைப்பாக்கு, 7 பழம், இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. மஞ்சள் நூல் வச்சு நடராஜர் காலடியில் வச்சுட்டு அதை பூஜை முடிச்சுட்டு அதை கழுத்தில் கட்டிக்குவாங்க. இதே போல் நான் 7 சுட்டு எடுத்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. திருவாதிரை ரொட்டி சுட்டு எடுத்துட்டேன். சுமங்கலிக்கு 7, மருமகளுக்கு 7, எனக்கு 7 வச்சு கும்பிடணும். சிதம்பரத்தில் எல்லா நடராஜர் கோவில்லையும் சிவன் கோவில்லையும் நைட்டு பூஜை அபிஷேகம் நடக்கும். காலையில் தரிசனம்.
ஸோ ராத்திரியில் இந்த அபிஷேகத்தப்போ இந்த சாமி களி கிண்டி கும்பிடுறது ரொம்ப விசேஷம். இதே மாதிரி அபிஷேக நேரத்தில் நீங்களும் சாமி கும்பிடுங்க. திருவாதிரை களியும் ரெடி ஆயிடுச்சு, ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. நான் சாமி கும்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.